ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொன்றும் வச்சு வழிபடுறது ஒரு வழக்கமாக இருக்குங்க. விநாயகர்னா அருகம்புல், பெருமாள் ஆஞ்சநேயர்னா துளசி, மகாலட்சுமினா தாமரை, இந்த மாதிரி வச்சு வழிபடுறது ஒரு வழக்கமாக இருக்குங்க. அதோட தாத்பரியம் என்னங்கிறது நம்ம வேற ஒரு இதில் டீப்பாக பேசலாங்க. ஆனால் இன்றைக்கி நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ கடவுளுக்கு ஒவ்வொன்றும் முக்கியம் அப்படிங்கிறத வச்சு நம்ம படைக்கிறோம். அதே மாதிரி மனிதர்களுக்கும் ஒவ்வொன்றும் முக்கியம்னு இருக்குதுங்க. சில பேர்த்துக்கு பணம் முக்கியமாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு மரியாதை என் உயிர், அதையவே கொடுக்காம நீ எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லாத நீயே தூக்கிட்டு போயிரு அப்படிம்பாங்க. சில பேர் நீ ஒன்று என் மரியாதையை தூக்கி நிறுத்தணும்னு அவசியம் இல்லை, எனக்கு உண்டான மரியாதை என்கிட்ட இருக்குது. ஒரு மன கஷ்டத்தில் இருக்கும்போது ஆறுதலாக 2 வார்த்தை பேசுறதுக்கு வழி இல்லை, உன் மரியாதையும் பணமும் எனக்கு எதுக்கு, அது நீயே தூக்கிட்டு போயிரு அப்படிம்பாங்க. இதோட உண்மையாக என்ன அப்படின்னா, ஆழமான வழி என்னென்னா, அவங்க பிரதானமாக ஒன்று நினச்சி ஏங்கிட்டு இருக்கிற விஷயத்தை கொடுக்காம வேற எது முக்கியம் நம்ம நினச்சி கொடுத்தாலும் அவங்க மன நிறைவு ஏற்படாதுங்க. நமக்கு எது வேணாலும் உலகம்னு நினைக்கலாம், ஆனால் நம்மளோட உண்மையான உலகம் நம்ம குடும்பம் தான். அப்போ அந்த குடும்ப உறவுகளுக்கு அவங்க எது பிரதானமாக நினைக்கிறாங்களோ அதை நினச்சி கொடுக்கும்போது தான் அந்த மன நிறைவு ஏற்படுங்க. அந்த மன நிறைவு ஏற்பட்டாலே குடும்ப ஒற்றுமை மேன்மை அடையும். ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் இருக்குது.